வணக்கம். வெல்கம் டு கதை திரட்டு ஆடியோ புக்ஸ். இந்த வீடியோவில் நம்ம என்ன கதை கேட்க போகிறோம்னா, இடைவெளி சிறுகதை. நம்ம சேனலை இதுவரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் இருக்கிற பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல்ங்கிற ஆப்ஷனை ப்ரெஸ் பண்ணுங்க. ஸோ தட் நான் போடுற கதைகளை உடனுக்குடனே நீங்கள் கேட்கலாம். வாங்க கதைக்குள்ள போகலாம். தினசரி படிக்க வந்து உட்கார்ந்த மகன் சேகரிடம் விஸ்வநாதன், பார், என்னுடைய கட்டுரை இன்றைய ஹிந்து பேப்பரின் ஓப்பன் பேஜில் வெளியாகி இருக்கிறது என்ற உற்சாகத்துடன் தினசரியை நீட்டினார். அதை வாங்கி மேலோட்டமாக பார்த்த சேகர், சரி சரி, எப்போதும் போல புதுசா இங்கிலீஷ் வார்த்தைகளை போட்டு ஏதாவது எழுதியிருப்பேள், அப்புறமா பார்க்கறேன் என்று அந்த பக்கத்தை நிராகரித்து ஸ்போர்ட்ஸ் பக்கத்துக்கு புரட்டினான். பொங்கி வந்த பாலில் குளிர் நீர் தெளித்தது போல் விஸ்வநாதன் உற்சாகம் வடிந்து போனவராய் அமைதியாக தன் கையில் இருந்த தினசரியின் மேல் கவனத்தை செலுத்தினார். விஸ்வநாதனுக்கு சேகரின் போக்கு கொஞ்ச நாட்களாகவே ஆச்சரியமாக இருந்தது. முன்பெல்லாம் அவர் எழுதும் கட்டுரைகளையும் விமர்சனங்களையும் கடிதங்களையும் கதைகளையும் வார்த்தை விடாமல் படிப்பதுடன், ஏம்பா, இந்த வார்த்தைக்கு என்ன அர்த்தம், எப்படிப்பா உங்களுக்கு மட்டும் இப்படியெல்லாம் எழுதணும்னு தோன்றது என்று பாராட்டுவதோடு நில்லாமல் தன் மனைவி உமா, பையன் கார்த்திக், நண்பர்கள் எல்லோரிடமும், எங்க அப்பா சூப்பரா இங்கிலீஷ் தமிழ் ரெண்டுமே எழுதுவாராக்கும் என்றெல்லாம் பிரகடனம் செய்வான். ஆனால் கிட்டத்தட்ட கடந்த 4-5 மாதங்களாக அவன் பார்வை மாறியிருந்தது. அவர் ஏதாவது புதுசாக புத்தகம் வாங்கி வந்ததை பார்த்தால், எதுக்குப்பா இந்த புத்தகம், முதல்ல புதுசா புத்தகம் வாங்கினா அதை வைக்க இடம் இருக்குதான்னு பாருங்கோ, இருக்கிற புத்தகத்தை வச்சு காப்பாற்றவே உங்களால முடியாது என்று குற்றம் சாட்டுவான். விஸ்வநாதனுக்கு இந்த மாற்றம் புரியவில்லை. புத்தகம் வைக்க இடம் இல்லை என்பது நிஜம்தான் என்றாலும் சேகர் அதை சொன்ன விதம் முள் போல தைத்தது. அன்றும் அப்படித்தான். அவரும் அவர் மனைவி பங்கஜமும் ஷாப்பிங் போய்விட்டு தனக்கு ஒரு சட்டையும் பங்கஜத்திற்கு ஒரு புடவையும் வாங்கி கொண்டு வந்து காட்டிய போது சேகர் பேசியது கிட்டத்தட்ட எரிந்து விழுவது போல் இருந்தது. ஏம்பா, கேட்கிறேன்னு தப்பா நினைச்சுக்காதீங்கோ, நீங்க எங்க தினம் போறேள், உங்களுக்கும் அம்மாவுக்கும் இப்ப எதுக்கு புதுசா ட்ரெஸ், உங்களுக்கு இந்த வயசுல இந்த மாதிரி செக்குடு நன்னாவா இருக்கு, அம்மா புடவையும் ரொம்ப காடியா இருக்கு, நீ என்ன சொல்ற உமா என்ற மனைவியையும் சாட்சிக்கு இழுத்தான். உமா சாதுரியமான பெண், பதில் சொல்லாமல் உள்ளே போய்விட்டாள். அதுவும் அவளின் அதிருப்தியை காட்டும் ஒரு செயல் போலத்தான் தோன்றியது விஸ்வநாதனுக்கு. ஆனால் சேகரின் அந்த வார்த்தைகளின் உட்பொருள் உணர்ந்தவராய், காசுல நான் இதை வாங்கல, என்னோட பணத்துல தான் வாங்குறேன் என்றார் சற்று சூடாக. சேகர் ஒரு நிமிஷம் மௌனம் சாதித்தான். யார் பணமா இருந்தா என்ன, எனக்கு தோணினதை சொன்ன, அப்புறம் உங்க இஷ்டம் என்று சொல்லிவிட்டு அந்த இடத்தை விட்டு போய்விட்டான். அதன் பிறகு அந்த சட்டையை எடுத்து போட்டு கொள்ளும் போதெல்லாம் சேகர் சொன்ன வார்த்தைகள் நினைவுக்கு வர கண்ணாடியில் தன்னை பார்த்து கொண்டு, பிறகு அவன் சொன்னதும் சரிதான், நமக்கும் நம் வயதுக்கும் இது அவ்வளவு பொருத்தமா இல்லை என்று தோன்ற கழட்டி வைத்து விடுவார். பங்கஜம் அந்த சேலையை உடுத்தவே இல்லை. பேரன் கார்த்திக் தாத்தாவுடன் முன்னெல்லாம் கிரிக்கெட் மேட்ச் பற்றி விவாதிப்பதை மகிழ்ச்சியுடன் கவனிப்பவன், டே கார்த்திக், சும்மா என்ன கிரிக்கெட் டிஸ்கஷன், தாத்தாவை தொந்தரவு பண்ணாம போய் படி என்று விரட்டினான். பாட்டிகிட்ட பாட்டு ஸ்லோகம் எல்லாம் கத்துக்கோ என்று பெண் ஸ்ருதியை ஊக்குவித்து பங்கஜத்துடன் ஒட்டி உறவாட விட்ட உமா கூட, ஸ்ருதி, உனக்கு நிறைய ஹோம்ஒர்க் இல்ல, பாட்டு போதும், பாட்டியை ட்ரபிள் பண்ணாம போய் வேலையை பாரு என்று மென்மையாக கூறி விலக்கிவிட்டாள். விஸ்வநாதனும் பங்கஜமும் அன்று மாலை வாக்கிங் போன பின்னால் அருகில் இருந்த பிள்ளையார் கோயில் சென்று தரிசனம் செய்துவிட்டு அதற்கு பின் பக்கமே இருந்த சிறிய விளையாட்டு மைதானத்தில் இருந்த சிமெண்ட் பெஞ்ச்களில் அமர்ந்தனர். விஸ்வநாதன் தான் பேச்சை ஆரம்பித்தார். கவனிச்சியா பங்கஜம், வர வர சேகர் உமா 2 பேருமே நம்ம கிட்ட கொஞ்சம் விட்டேத்தியா நடக்கிறத என்றார் வருத்தத்துடன். பங்கஜம் மகா சாது. அவளுக்கு கணவனையும் தன் பிள்ளை சேகரையும் பெண் ராதாவையும் தவிர வேறு உலகம் தெரியாது.
ராதா கல்யாணமாகி புருஷனுடன் அமெரிக்காவில் சிகாகோவில் குடியேறி 10 வருஷம் கடந்து விட்டது. ஒரே ஒரு முறை இவர்களை அழைத்து கொண்டு போய் 3 மாதம் வைத்து கொண்டதோடு சரி. அதுவும் அவளுக்கு அப்போது முதல் பிரசவம் பார்க்க வேண்டிய உதவிக்காக. பிறகு அழைக்கவே இல்லை. அவளும் இந்த 10 வருஷங்களில் ஒரே ஒரு முறைதான் கணவனுடன் இந்தியா வந்தாள். வந்தவளும் அப்பா அம்மாவுடன் 2 நாள் வந்து பார்த்துவிட்டு போனதோடு சரி. அவள் புகுந்த வீடு வசதியும் வளமும் உள்ள இடம் என்பதால் மிகுந்த நாட்கள் அங்கேயே கழிந்தன. சேகருக்கும் உமாவுக்கும் ராதாவின் கர்வம் நன்றாக தெரிந்தாலும் எரிச்சல் தந்தாலும் வெளியில் காட்டிக்கொள்ளவில்லை என்பதுதான் உண்மை. சேகர் வீடுதான் இனி தங்களுக்கு கதி என்று உணர்ந்த விஸ்வநாதன் பங்கஜம் தம்பதிகளும் அனாவசியமாக பேசி பிரச்சனைகளை உருவாக்காமல் இருக்கவே பார்த்தனர். அவர்களிடம் அத்தனை பணமும் இல்லை. தனியாக இருந்து தங்களை பார்த்து கொள்ள இயலாத நிலையில் வயது வேறு ஏறிக்கொண்டே போகும்போது தங்களுக்கு வர வேண்டியது விவேகம் என்பதை உணர்ந்தே இருவரும் பொறுமை காத்தனர். இதையெல்லாம் மனதில் ஓடியதை உணர்த்தும் வகையில் பங்கஜம் கணவருக்கு பதில் சொன்னாள். ஆமா ஆமா, வித்தியாசமாகத்தான் ஆயிண்டு வரது. என்ன காரணமோ, அவளுக்கு என்ன பிரச்சனையோ என்றாள் பொதுவாக. எனக்கும் அதுதான் புரியல பங்கஜம். இன்னைக்கு கார்த்தால பார், ஹிந்து பேப்பரை தூக்கி எறியாத குறை. நான் ஒன்னும் தப்பா பேசலையே என்றார் விஸ்வநாதன். பங்கஜம் மௌனமாக இருந்தாள். பிறகு சொன்னாள் புன்னகையுடன், நீங்க தான் நிறைய படிச்சு எழுதுறவர். உங்களுக்கு தான் இதுக்கான காரணம் புரிஞ்சிருக்கணும். விஸ்வநாதன் மனைவியை உற்று பார்த்தார். நான் சொன்னது தப்பா என்றாள் பங்கஜம். தப்பில்ல, சரிதான், அதான் புரியல, யோசிக்கிறேன் என்றார். நன்னா யோசிங்கோ. மனுஷா மனசை பத்தி கதை கதையா எழுதுற உங்களுக்கு எத்தனையோ புத்தகம் படிச்சு காலேஜில் ப்ரொஃபஸரா இருந்து ரிட்டையர்ட் ஆன உங்களுக்கு தான் இதுக்கான காரணம் புரியணும். விஸ்வநாதன் மௌனத்தில் ஆழ்ந்தார். பங்கஜம் சொன்ன பதிலில் இருந்த சத்தியம் அவரை ஆக்கிரமித்து கொண்டது. வாஸ்தவம்தான். சரித்திர விரிவுரையாளராகவும் பின்னால் பேராசிரியராகவும் இருந்து ஓய்வு பெற்ற அவருக்கு எழுத்தும் படிப்பும் தான் மிகவும் அத்தியந்தமான பொழுதுபோக்குகள். இன்றைய சமூகத்தில் அவரின் பாடத்திற்கு மரியாதை இல்லை. பொறியியல், கணினித்துறை, விளம்பரம் என்று வளர்ந்து வரும் உலகத்தில் சில பத்திரிகைகளில் அவரின் கருத்துக்களுக்கும் எழுத்துக்கும் மட்டுமே மதிப்பு இருந்தது. அவ்வளவே. சேகர், அவன் மனைவி உமா இருவருமே கணிப்பொறி படித்து மென்பொருள் துறையில் பணியாற்றுகின்றனர். அவர் கடைசியாக வாங்கிய ஊதியம் அவர்கள் மாத சம்பளத்தில் 1/4 பங்கு கூட கிடையாது. பணம், பதவி, வசதிகள், வாழ்க்கை முறைகள், சமூக கண்ணோட்டங்கள் இவை எல்லோரையும் அவரவர் தகுதிக்கும் வசதிக்கும் தகுந்தாற்போல் பாதிக்கிறது. திடீரென்று விஸ்வநாதனுக்கு இறந்து போன தன் பெற்றோரின் ஞாபகம் வந்தது. விஸ்வநாதனின் தந்தை சந்திரசேகரன் தஞ்சாவூருக்கும் திருச்சிக்கும் இடையில் இருக்கும் பொன் வயல் என்ற கிராமத்தில் ஒரு சிறிய மிராசுதார். அவருக்கு விஸ்வநாதன் ஒரே மகன்தான். வெகு நாட்கள் கழித்து பிறந்த மகனை கணவன் மனைவி இருவரும் மிகுந்த ஆசையோடு வளர்த்தனர். விஸ்வநாதனுக்கு பள்ளி நாட்களிலேயே ஆங்கிலம், தமிழ் மற்றும் சரித்திர பாடத்தில் அதிக ஆர்வம் இருந்தது. தேர்வுகளில் நல்ல மதிப்பெண்களும் பெற்று திருச்சி செயின்ட் ஜோசப் கல்லூரியில் BA சரித்திரம் படித்து மேல் படிப்பிற்காக சென்னை மாநில கல்லூரிக்கு சென்ற போதும் மிகுந்த ஆசையுடன் விஸ்வநாதனின் விருப்பத்திற்கு ஈடு கொடுத்து செலவு பண்ணி படிக்க வைத்தார். கல்லூரி நாட்களில் தந்தை 8 முழ வேட்டியும் அரை கை சட்டையும் அணிந்து ஹாஸ்டலில் தங்கி படித்த விஸ்வநாதனை பார்க்க வரும்போதெல்லாம் விஸ்வநாதனுக்கு ரொம்ப மகிழ்ச்சி ஏற்படும். தன் தந்தை தன் விருப்பத்திற்கு செவி சாய்த்து செலவை பார்க்காமல் படிக்க வைத்ததன் பெருமையை தன் நண்பர்களுடன் மிகுந்த பெருமையுடன் பகிர்ந்து கொள்வார். கல்லூரி படிப்பு முடிந்து ஆராய்ச்சியில் ஈடுபட்ட பின் சற்று தாமதமாகத்தான் விஸ்வநாதனுக்கு வேலை கிடைத்தது. வயதான சந்திரசேகரின் மனைவி திடீரென்று இறந்துவிட தனியாக சந்திரசேகரனால் ஓரளவுக்கு மேல் கிராமத்தில் இருக்க முடியவில்லை. குத்தகைக்கு விட்டிருந்த குறைந்த அளவு நிலங்களிலிருந்தும் போதிய வருமானம் கிடைக்கவில்லை.
சென்னையில் கல்லூரியில் அப்போதுதான் வேலைக்கு சேர்ந்து திருமணமும் செய்து கொண்டிருந்த விஸ்வநாதனுக்கு சந்திரசேகரனை கிராமத்தில் இருந்து தன்னுடன் கொண்டு வந்து வைத்துக் கொள்வதை தவிர வேறு வழி தெரியவில்லை. தந்தையை வீட்டில் வைத்துக் கொள்வதை அவரோ இல்லை அவர் மனைவி இந்த சாது பங்கஜமோ சுமையாக நினைக்கவில்லை. சந்திரசேகரனும் தன் நிலை உணர்ந்து அவருக்கு முற்றும் புதிதாக நகர வாழ்க்கையை ஏற்றுக்கொண்டு வாழ பழகிக் கொண்டிருந்தார். ஆனால் சிறிது நாட்களில் வீட்டுக்கு வரும் விஸ்வநாதனின் கல்லூரி நண்பர்களிடமும் உடன் வேலை செய்பவர்களிடமும் மாணவர்களிடமும் சந்திரசேகரன் தானே வலுவில் சென்று நட்புடன் பேச ஆரம்பித்தது முதலில் விஸ்வநாதனுக்கு பெருமையாகத்தான் இருந்தது. ஆனாலும் வயதின் காரணமாக சந்திரசேகரன் தொணவென்று விடாமல் பேசுவதும் எதிராளியின் மனநிலை தெரியாமல் ஏதாவது ஏடா கூடமாக சொல்லி வைப்பதும் நகர வாழ்க்கையையும் கிராம வாழ்க்கையையும் ஒப்பிட்டு தீர்ப்பு வழங்குவது போல் சில சமயங்களில் முழங்குவதும் வந்த விருந்தினருக்கும் விஸ்வநாதனுக்கும் சங்கடம் தர ஆரம்பித்தது. எதிராளி கிழவர் அடிக்கும் போர் தாங்காமல் நெளிய ஆரம்பித்தால் கூட கிழவருக்கு புரியாது. தன் மனம் போல பேசிக்கொண்டே இருப்பார். இவை போக போக விஸ்வநாதனுக்கு எரிச்சலை தர ஆரம்பித்தது. பா, நாங்க வேறு விஷயம் பேசணும், நீங்க கொஞ்சம் உள்ள போறீங்களா என்று கேட்கும்படி ஆகிவிட்டது. என்ன ஏண்டா உள்ள விரட்டுற? நான் பாட்டுக்கு இங்கேயே உட்கார்ந்திருக்க, நான் பேச மாட்டேன் என்று வெகுளித்தனமாக கிழவர் சொல்லும்போது ஆதங்கம் அவமானம் இரண்டும் உண்டாகும் விஸ்வநாதனுக்கு. பங்கஜத்திடம் வேறு மாதிரி, பொன் வயலில் வீட்டில் காய்க்கிற கத்திரிக்காய் போட்டு கொசு வைக்கணும், எப்படி இருக்கும் தெரியுமா என்பார். நீ என்ன இன்னைக்கு சாம்பார்ல புளி காரம் ரெண்டையுமே கண்ணுல காட்டல என்பார். சாப்பிடுகிற போது 4 வாய் சோற்றுக்கு 400 குற்றமா என்று பங்கஜத்திற்கு தோன்றும். உங்க அப்பாவுக்கு ரொம்ப நாக்கு நீளம் என்று மட்டும் கணவனிடம் சொல்வாள். இதற்கெல்லாம் அப்போது என்ன காரணம்? இடைவெளி. ஒரு தலைமுறைக்கும் இன்னொரு தலைமுறைக்கும் நடுவே விழுகின்ற கண்ணுக்கு புலப்படாத பள்ளம். எப்படி பெருமைக்குரியவராக இருந்த தந்தை தான் ஒரு குடும்ப தலைவன் ஆன பின்னர் பழையதாக ஆனாரோ அதே கதைதான் இங்கும் நிகழ்கிறது. இப்போது சேகர் ஒரு குடும்ப தலைவன். அவனுக்கு என்று சில தனிப்பட்ட முகங்கள், விருப்பு வெறுப்புகள், மதிப்பு, முக்கியத்துவம் இவை வந்துவிட்டன. அவற்றிற்குத்தான் அவன் முதல் மரியாதை தருவான். அது இந்த காலத்திற்கும் அவனுடைய அலுவலக சமூக குடும்ப சூழ்நிலையையும் சொந்த விருப்பு வெறுப்புகளையும் பொறுத்து மாறுபடும். காரணம் இடைவெளி. வயது கூட கூட முதுமை மட்டும் கூடுவதில்லை. இரு தலைமுறைகளுக்கு நடுவே தோன்றும் இடைவெளியின் அகலமும் கூடத்தான். இன்னும் நான் ஒரு சின்ன குழந்தை போல் என் பெருமை காட்ட என் கட்டுரை வெளியானதை 40 வயது மகனிடம் சொன்னால் எப்படி அவன் ரசிப்பான்? அவன் இவரது அறிவை, திறமையை ரசித்த போது இளைஞன். இன்று அவனும் ஒரு தனி மனிதன், அதிகாரி, குடும்பத் தலைவன். இதையே 15 வயது கார்த்திக் எழுதி கொண்டு வந்து காட்டினால் அவனுக்கு பெருமையாக இருக்கும். 65 வயது அப்பா பீற்றிக்கொண்டால் விஸ்வநாதனுக்கு சிந்தனைகள் கிளை விட்டு ஓடி உண்மை புரிந்த போது துக்கமாக இருந்தது. இந்த சின்ன மனித மனோ தத்துவம் தனக்கு புரியாமல் போய்விட்டதே என்று தோன்றியது. தப்பு செய்து விட்டோம் என்ற வருத்தம் ஏற்பட்டது. என்ன ஒண்ணுமே பேசாம யோஜனையில ஆழ்ந்துட்டேள், நான் சொன்னதை பத்தி நினைச்சுண்டிருக்கேளா என்றாள் பங்கஜம். தொடர்ந்து, போகலாமா, இருட்டெண்டு வரது, கண் சரியா தெரியாது என்று எழுந்தாள் பெருமூச்சுடன். ஆமாம் பங்கஜம், இப்ப புரிஞ்சுடுத்து, போகலாம் வா என்று தானும் எழுந்தார் விஸ்வநாதன். என்ன புரிஞ்சது? இடைவெளி, கேப். என்னது? வயசும் காலமும் வாழ்க்கை முறைகளும் காலம் காலமாக தலைமுறை தலைமுறையாக இணைக்க பார்த்து பார்த்து முடியாமல் தோற்று போக வைக்கும் இடைவெளி. சரிதான், நமக்கு வயசாறது, புரிஞ்சு விவேகமா நடந்துக்கணுங்கிறேள். அவா சிறுசுகள், சொன்னா சொல்லிட்டு போறான்னு இருக்கணுங்கிறேள், அப்படித்தானே என்றாள் பங்கஜம் சிரித்தபடி. விஸ்வநாதன் அவளை ஆச்சரியத்துடன் பார்த்தார். சில சமயம் நான் சிரமப்பட்டு புதுசு புதுசா வார்த்தைகளை தேடி கோத்து பிரமாதமா சொல்றத நினைக்கிறத
நீ ரொம்ப சிம்பிளா சொல்லிடுற. வாங்கோ போகலாம். என்னை பாராட்டினதுக்கு தேங்க்ஸ் என்று நடக்க ஆரம்பித்தாள் பங்கஜம். அடுத்த வாரம் தினமலர் வாரமலரில் அவரது சிறுகதை ஒன்று பிரசுரமாக இருந்தது. அவர் ஒன்றும் சொல்லிக் கொள்ளவில்லை. ஞாயிற்றுக்கிழமையானதால் பிற்பகல் வீட்டில் இருந்த சேகர் அந்த கதையை படித்துவிட்டு தன் பெட்ரூமில் இருந்து வெளியே வந்து ஹாலில் பேப்பர் படித்து கொண்டிருந்த விஸ்வநாதனிடம் வந்து, என்னப்பா உங்க கதை இன்னைக்கு வாரமலர்ல வந்திருக்கு, சொல்லவே இல்லையே, யாருதுன்னு தெரியாமலேயே படிக்க ஆரம்பிச்சேன். சூப்பர்ப், படிச்சு முடிச்சு பார்த்தா உங்க பேர். உமா, நீ படிச்சியா என்று உற்சாகமாக கேட்ட சேகருக்கு விஸ்வநாதனிடம் இருந்து கிடைத்த பதில் ஒரு மௌன புன்னகை மட்டுமே. அடுத்த 2 நாட்களில் பங்கஜத்தின் தீவிர சிபாரிசில் பங்கஜம் தனக்காக வாங்கி வந்த புடவை உமா ஆபீஸுக்கு போகும்போது அவள் உடம்பை அலங்கரித்தது. டேய் கார்த்திக், எங்க எப்படா வாங்கின இந்த செக்குடு ஸ்லாக்? உனக்கு சூப்பரா சூட் ஆகிறதே. எப்படா, யார் காசு கொடுத்துடா வாங்கின என்று சினிமாவுக்கு நண்பர்களுடன் புறப்பட்டு கொண்டிருந்த மகனை பார்த்து கேட்டான் சேகர். கூல் டேட் என்று சிரித்தபடி ஷோவில் காலை நுழைத்து கொண்ட கார்த்திக், இட்ஸ் கிராண்ட் பாஸ் கிஃப்ட் என்றபடி வண்டி சாவியை கழற்றிக்கொண்டு சுழற்சி கொண்டு வெளியேறினார். இதையெல்லாம் மௌனமாக பார்த்து கொண்டிருந்த விஸ்வநாதன் நினைத்து கொண்டார். மனிதர்களும் வாழ்க்கையும் உள்ளவரை இடைவெளிகள் உருவாகி கொண்டுதான் இருக்கும். அதை உணர்ந்து கடக்க தெரியாதவர்களுக்கு அது ஒரு சுவாரஸ்யமான பாலம். தெரியாதவர்களுக்கும் புரியாதவர்களுக்கும் அது ஒரு சரிக்கு விடும் பள்ளம். இதோடு இந்த கதை முடியுது. இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. மற்றும் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான கதையோட அடுத்த வீடியோல சந்திப்போம். பாய். தேங்க்யூ.